அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்துட்டு நம்மளோட விஜய் காவேரி ப்ரொமோ வந்துருச்சு இல்லையா? மகாநதி ப்ரொமோ பயங்கரமாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளோட எடிட்டர் செம்ம போஸ்ட் போட்டிருந்தாரு. போஸ்ட் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ப்ரொமோ வந்துருச்சு. பயங்கரமாக இருக்குங்க. நாளைக்கு எபிசோடு ஃபுல்லாக செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான் பட்டைய கிளப்ப போகிறார் நம்மளோட விஜய் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆனால் காவேரி முகத்தை பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதான். காவேரியோட அம்மா பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா விஜய் வந்து செம்மையாக பாட்டு, ஆட்டம், பாட்டம், குத்தாட்டம் எல்லாம் வந்து அவசரோட சேர்ந்து செம்மையாக வந்து ஃபன் பண்ணுறாரு அப்படிங்கிறதான். அது மொட்டை மாடியில் வச்சு அவங்க சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைங்களாக இருக்கோம், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சாரதா கேட்பாங்க. ஹவுஸ் ஓனர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி தெரில. ஆனால் விஜய் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சூப்பராக வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணுறாரு அப்படிங்கிறதான். ஆனால் நம்மளோட காவேரி வந்து இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் குமரன் வந்து பயங்கரமாக வந்து ஷாக்காகி போய் நிற்கிறாரு. சாரதா பயங்கர கோவம், எனக்கு விட்டுங்க வள்ளியை, நான் சண்டையை போடணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. சாரதாவோட ஃபைட்டை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். சாரதா வந்து பயங்கரமாக சண்டை போடுவாங்க. சண்டை போட்டாலும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார் விஜய் அப்படிங்கிறது தான். இவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பான், நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நம்ம இந்த வீடை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சாரதா. அதை காவேரி எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வீடை காலி பண்ண மாட்டார், அதில் நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன நடந்தாலும் சரி வீடை காலி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் இல்லையா? அதனால் வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி ஹவுஸ் ஓனரை கரெக்ட் பண்ணி அவர் இங்கேயே ஸ்டே பண்ணிடுவார். ஹவுஸ் ஓனரும் இதில் கூட்டுக்களவாணி வந்து பண்ணுறாரு இல்லையா? அதனால் வந்து ஆனால் பாட்டு செம்மங்க, எல்லா பாட்டு எல்லாம் டான்ஸும் பட்டையை கிளப்பிகிட்ருக்காரு அப்படிங்கிறதான். அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. காவேரி, கங்காலேருந்து, பாட்டியிலேருந்து, யமுனா, அதாவது நர்மதாலேருந்து என்ன எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து யமுனா, நிவின் வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. அவங்களோட சீன்ஸ் இப்போ வரல, அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக வருவாங்க. விஜய் வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டார் அப்படின்ட்டு குமரன் போய் புலம்புறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ அத்தை வந்து வீடை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மறுபடியும். ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்ட்டு நிவின்கிட்ட போய் குமரன் புலம்புறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து குமரன் நிவின் என்ன சொல்வார், என்ன நீ சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாடா, விஜய் வந்து நம்ம வீட்டிலே வந்து பக்கத்து வீடை வாடகைக்கு பிடிச்சி தங்கிட்டு பெரிய டார்ச்சர் பண்ணுறாரு, அவரை ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து என்ன நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, இவ்வளோ நாள் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கே தெரியாதுடா, இப்போ தான் தெரியும், ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் கேட்டால் ஆமாங்க குடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த இடத்துல வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அத்தை வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம வந்து வேறு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ அதே குழப்பமாக இருக்குடா, நிம்மதியாக வேலையே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆகி புலம்ப போகிறாரு. புலம்பும்போது வந்து விடுனே, ஒன்றும் இது பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நிவின் வந்தாலும் விஜய் வந்து எதையுமே கண்டுக்க மாட்டார். ஹவுஸ் ஓனரை கையில் வச்சுக்கிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணுவார் அப்படிங்கிறதான் இதுலேருந்து நான் எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பாக அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். காவேரி இதில் வந்துட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா? காவேரி வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துருவாங்க அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா விஜய்கிட்ட போய் பேசவும் கூடாது அப்படிங்கிறதுல அவங்க அம்மா இருக்காங்க. அம்மாவுக்காக அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் வந்து சாரதா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்களே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நிற்பார். காவேரி நிற்பாங்க. அப்போ வந்து அம்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு விஜய்கிட்ட தான் இப்போ வந்து பேசுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ரோட்டில் நடக்குது இல்லையா, அந்த சீன்லாம் வந்து கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக அது நடந்தால் வந்து செம்மையாக இருக்கும். அது நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிறத. நடக்கும்போது அவர் காவேரிக்கிட்ட என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்கணும். காவேரி வீடை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இதை செய்கிறாரா செய்ய மாட்டாரா அப்படிங்கிறது நம்ம ஆடியன்ஸ் மூலியமாக நம்ம பார்க்குறதுல கண்டிப்பாக விஜய் வந்து அதை செய்ய மாட்டார். காவேரி வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவார் அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? என்ன நினைக்கிறீங்க மக்களே, சொல்லுங்கள், சரிங்களா?